பாத்தீங்களாமா அந்த மோகன் ராதாவை எப்படி கட்டி பிடிச்சான்னு? அப்படியே எல்லாரும் முன்னாடியும் ஏன் பொண்டாட்டின்னு பெருமையா பேசிட்டு இருந்தான். நீ இப்ப குஷியோட அம்மா என்னோட மனைவியை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்க. சித்தப்பாவோட ஹெல்ப்பால ராதாவை இந்த வீட்டை விட்டு பெர்மனெண்டா துரத்திடலான்னு முடிவு பண்ண. ஆனா இப்ப ராதா மோகனை நெருங்கிட்டா. ஆனா சித்தப்பா இப்ப ஜெயிலுக்கே போயிட்டாரு. ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சித்தப்பா பண்ண சம்பவத்தால இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அப்புறம் ராதா பக்கம் சாஞ்சிருவாங்க. மோகனுக்கு ராதா மேல பாசம் ரொம்ப அதிகமாகுதுமா. ஒருவேளை இது ராதா மோகனோட லவ் ஸ்டோரியோட தொடக்கமா இருக்க போது. இல்லம்மா, இப்படியெல்லாம் இருக்க கூடாதுமா. அப்படி நடக்கவே கூடாது. தாமதமானாலும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. ராதா மோகனோட காதல் கதை ஆரம்பமாயிடுச்சு. ராதாவோட ஒரு தல காதலுக்கு சம்மதம் கிடைச்சாச்சு. காதலோட முதல் பெயர் ராதா மோகன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. துளசி, நீ புல்லாங்குழல் வாசிச்சாலும் மேலம் வாசிச்சாலும் உன்னோட இந்த சந்தோஷத்தை நான் நிரந்தரமா இருக்க விட மாட்டேன். ராதாவையும் மோகனையும் ஒன்னா இருக்க விட மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட மரணம் கூட உனக்கு பெருசா தெரியாது. போய் இங்க இருந்து. என்னடி பண்ற? சொன்னா கேளு, எதுவும் பண்ணாத சொல்றல. கோவத்தை முதல்ல கட்டுப்படுத்து. இத பாரு, மறுபடியும் அடி வாங்கணும்னு ஆசையா இருக்கா உனக்கு? அந்த பிசாசு நல்ல மூட்ல இருக்கா. இப்ப கோவம் மட்டும் வந்துருச்சு. புல்லாங்குழல் வாசிக்கிறத விட்டுட்டு நம்மள வாசிக்க ஆரம்பிச்சிருவா. அமைதியாருடி, அமைதியாரு. நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். நீ போ போ போ. ராதா மோகனோட வாழ்க்கையில இனி சந்தோஷம்தான். இந்த இசை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ராதா மோகனை என்னைக்கும் சந்தோஷமா வச்சுக்கும். நீங்க எப்பயாவது உங்க மனைவி கூட அன்பா 4 வார்த்தை பேசிருக்கீங்களா? அன்பா உங்க பொண்டாட்டிய கட்டி பிடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லன்னும் போது உங்க மனைவி மனசு உங்களுக்கு எப்படி புரியும்? உங்க மனைவியை விட்டு நீங்க இப்படி விலகி இருந்தீங்கன்னா அப்புறம் அவளோட மனசை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? அவளோட கண்களை நீங்க எப்படி படிப்பீங்க? நீ இப்ப குஷியோட அம்மா என்னோட மனைவியை பத்தி தப்பா பேசுற. ஒரு செகண்ட், நான் இதை சரி பண்ணிடுறேன். ஒரு செகண்ட் ரசையா என்ன? சாரி, ஒரு செகண்ட். சரி ஆயிடுச்சு. சாரி, அது மாட்டிக்கிச்சு. எல்லாத்துக்குமே சாரி. ஐயோ மோகன் ஐயா,
இப்படி சாரி சாரி சொல்றத நிறுத்துறீங்களா? முதல்ல இந்த அழுகையை நிறுத்துங்க. குழந்தைங்க கூட இவ்ளோ அழமாட்டாங்க மோனையா. குஷி பார்த்தா என்ன நினைப்பா? அது நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அழமாட்டேன். அவ்வளவுதான், இதுக்கு மேல அழுகல. அப்ப சரி, ஓகே. இன்னைக்கு உன்னோட நாள் இல்லையா? அதனால இன்னைக்கு நீ என்ன சொல்றியோ அதான் நடக்கும். நிஜமா சொல்லு. நிஜமா நான் ஆர்டர் வாங்கிக்கிறேன், சொல்லு. நிஜமா? ராதா, ராதா, ரொம்ப நல்ல சான்ஸ். மிகப்பெரிய கிஃப்டா கேளு. மொத்தமா ஒரு வருஷத்துக்கு சாக்லேட்ஸ். குஷி, நீ எப்போல நீங்க நிக்கிற? அது நீங்க ராதாவை சாரி சொல்ற சாக்குல கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப இருந்து. அஜித் அண்ணா, நீ இங்கதான் இருக்கியா? நானும் இங்க தானே இருந்தேன். சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தீங்களே, ராதா உங்களோட கண்ணை தொடச்சு விட்டால. நீயும் இங்கதான் இருக்கியா? நிஜமா இது ஒரு நல்ல வாய்ப்பு ராதா. நான் சொல்றத கேளு, ஹனிமூனுக்கு டிக்கெட் வாங்கிக்கோ. அதுவும் சுவிட்சர்லாந்துக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களும் கூட வரோம். என்ன உளறீங்க? நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராதா, குளிர் பிரதேசத்துல ரொமான்ஸ்ன்றது அதிகமா வருமா? ஹோய், என்ன வளர்ற? இது கீர்த்தி என்னமோ வளர்றா. இல்ல, அது என்ன, ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஓவரா பேசிட்டேன் போல இருக்கு. ஆனா சொன்னா அது சொன்னது தானே. நீ என்ன கேக்குறிய அது உனக்கு கிடைக்கும். ஆமா ராதா, உன்னோட காதலை ஏத்துக்கிட்டு அவரையும் உன்னை காதலிக்க சொல்லு. ஐயோ கடவுளே, இந்த 2 அடி சூனியக்காரி மொத்த சொத்தையும் எழுதி வாங்க போறா. அப்படி வாங்கிட்டா நாளைக்கே நம்ம 2 பேரையும் வெளியே தூக்கி போட்டுருவா. மோகனையா, உங்களோட மனைவி அப்புறம் குஷியோட அம்மாங்கிற முறையில இது என்னோட முதல் ஹோலில. அதனால இன்னைக்கு நடந்தது ஏதோ நடந்துடுச்சு, அது எல்லாத்தையும் மறந்துடலாம். நாம குடும்பம் மொத்தமும் சேர்ந்து ஒன்னா ஹோலி கொண்டாடலாம். வாழ்க்கை முழுக்க நமக்கு ஞாபகம் இருக்க மாதிரி கொண்டாடணும். என்னது? தத்தரி, இவ்வளவுதானா? நான் என்னமோ ரொம்ப பெருசா கேட்பேன்னு நினைச்சேன். மௌனையா, உங்களால எனக்கு கொடுக்க முடியாதத என்னைக்குமே நான் கேட்க மாட்டேன். சரி, அப்போ நீ என்ன கேட்டியோ அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஹோலி கொண்டாடணும், அவ்வளவுதானே? ஹோலியை நாம தாம் தூம்னு கொண்டாடலாம். என்ன ராதா ஸ்டைல்ல. அது வந்து என்னன்னா குச்சி இல்லாம இப்படி போதுமா? சரி. அம்மா, இப்ப நம்ம எப்படி ஹோலி கொண்டாடுறது? வந்தவங்க எல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. இப்ப எதுவுமே மிச்சம் இல்ல. வெறும் பாத்திரம் தான் மிஞ்சி இருக்கு. இதோ கல்லு கூட வெறும் ஒரு பாத்திரம் தான் கிடைச்சிருக்கு. மோகனண்ணா, பலூன்ஸ தண்ணி அடிக்கிறது எல்லாமே காலி. கலர்ஸ் கூட இவ்ளோதான் இருக்கு. அட, ஹோலி கொண்டாடுறதுக்கு இதுக்கு மேல என்ன வேணும் இப்போ? முக்கியமா இன்னொன்னு வேணும் மோனையா. என்ன? அம்மாவோட சந்தோஷம். அம்மா,
கீர்த்தி, குழந்தையால சொல்ல முடியாத விஷயத்த கூட ஒரு தாய் கண்டுபிடிச்சிருவா. ஆனா நான் எப்படி இருந்திருக்கேன்னு பாரு. ராதா கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன் கண்ணுக்கு தெரியாம போச்சு. என்ன மன்னிச்சிருமா கீர்த்தி. நான் ஒரு தாயா என்னுடைய கடமைய ஒழுங்கா செய்யாம உன் விஷயத்துல பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு அம்மாவை மன்னிச்சிருமா. இல்லம்மா, இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. என்னோட தப்பு இதுல இருக்கு கீர்த்தி. தயவு செஞ்சு அம்மாவை மன்னிச்சிருமா. ஆஹா, இல்லம்மா, நீங்க நீங்க எந்த தப்புமே பண்ணல. ஐ எம் சாரி. ராதா, அம்மா, தயவு செஞ்சு நீயும் என்ன மன்னிச்சிரு ராதா. நான் கீர்த்திக்கு நல்ல அம்மாவாவும் இல்ல, உனக்கு ஒரு நல்ல மாமியாராவும் நடந்துக்கல. ஏமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சாரிமா. அம்மா, ராதா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அட, ராதா. அது அம்மா, என்ன? அது இப்ப வேண்டாம். முதல்ல நாம மோகன். தாம் தூம்னு ஹோலி கொண்டாடணும். ஏதோ இந்த ராதா இருக்கால, அவ கிஃப்டா அதுதான் கேட்டிருக்கா. ஐயோ, நான் ராதா கிட்ட கொஞ்சம் அம்மா, பேசணுமா? நீங்க முதல்ல இது கொஞ்சம் குடிங்க. மோகன், என்ன அட, மோகன் நீ? குடிங்கம்மா. இருங்க. மெயின் விஷயத்த பண்ண மறந்துட்டேன். Cheers. அட குஷி, நீங்க குடிக்கலையா? நாட் ஃபார் மீ. நான் தான் எப்பவுமே சாக்லேட் மில்க் மட்டும் தானே குடிப்பேன். அதுவும் இல்லாம நான் இப்ப டயட்ல இருக்கேன். இந்த முட்டாள் பசங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் இதுல என்ன கலந்திருக்கேன்? அம்மா, what the hell? நீங்க இதுல என்ன கலந்து வச்சீங்கன்னு மறந்துட்டீங்களா என்ன? அப்புறம் எதுக்கு நீங்க குடிக்கிறீங்க? ஐயோ, இவங்கள என்ன ஜோக் சொல்றாரு. இதுக்கே வயிறு வலிக்குது. இது பெஸ்டா இருக்கும். ஒரு யானை இருந்துச்சு, ஒரு குதிரை இருந்துச்சு. குதிரை செத்து போச்சு. ஏன்? ஒரு யானை, ஒரு குதிரை. குதிரை செத்துடுச்சு. ஏன்? ஏன்? ஏன்னா குதிரை வண்டி கீழே மாட்டிக்கிச்சு. ஐயோ, மன்னிச்சிருங்க. ஏன் வயலண்ட் ஆகுற நீ? மன்னிச்சிருங்க. என் முகத்துல உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தோட அதிகமா? உங்களோட இந்த முகத்துல உங்க மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. உருண்டையா, இப்படி உருண்டையா, அப்படியே அந்த பலூன் மாதிரி இப்படி அழுத்தின போல இருக்கு. போது நிறுத்து. என் மூக்க பார்த்து உனக்கு பொறாம. இந்த மாதிரி மூக்கெல்லாம் கிடைக்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். இதுல டபுள் ஆக்சிஜன் போகும். ஆக்சிஜன்னா? ஆக்சிஜன்னா என்ன? அது பாடிக்கு தேவை. உன்னோட இந்த பின்னல் இருக்குல்ல, அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எனக்கு அப்படித்தான் தோணுது. ஏன் மோனையா? நீ நடக்கும் போதெல்லாம் உன் பின்னல் டப்பு டப்பு டப்புன்னு யாரோ உன்னை பின்னாடி இந்த அடிக்கிற மாதிரியே இருக்கு இல்ல? மோனையா, என் பின்னல் எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உன்னோட பின்னல் இருக்குல்ல, இது பல்லி வால் மாதிரியே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கு. கட கட கடன்னு இது அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணிட்டோம்னா இது இப்படி ஆயிடும். விடுங்க. என்னோட பின்னல் எனக்கு என் உயிரை விட ரொம்ப பெருசு. இதை வெட்டுறத பத்திலாம் யோசிக்க கூடாது. அப்படியா? உனக்கு என்னை விட உன் பின்னல் ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா என்கிட்ட பேசாத, நீ கிளம்பு. இல்ல, நீ கிளம்பு. தனியா போய் தீபாவளி கொண்டாடு. நான் உங்ககிட்ட எல்லாம் எதுவும் கொண்டாட மாட்டேன். மோனையா, அப்படிலாம் இல்ல மோனையா. இங்க வாங்க. அப்பெல்லாம் இல்ல நிஜமா. அப்பெல்லாம் இல்ல மோனையா. அப்படிலாம் நிஜமா எதுவுமே இல்ல. உங்களை தான் எனக்கு எல்லாத்த விட ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் என்னோட செல்ல கண்ணன், என்னோட குண்டு கிருஷ்ணன். நீங்க எப்படி உங்க கண்ணு குண்டு குண்டுன்னு இருக்கு பாருங்க. அழகா இருக்கீங்க. அப்புறம் உங்களை எனக்கு மொத்தமாவே ரொம்ப பிடிக்கும். நீங்க நிஜமா. ஐயோ, அட, ஏமால விழுந்துட்டு நீ ஆன்னு கத்துனா என்ன அர்த்தம்? இல்ல
அது என்னோட மூக்கு உங்க கன்னத்துல இடிச்சிருச்சு. என் மூக்க பார்த்து பொறாமப்பட்டால இப்ப பாரு மூக்கு பக்கோடா மாதிரி வீங்க போகுது. எங்க தமிழ்நாட்டுல இருந்து தாஜ்மஹால் வரைக்கும் டனல் வைக்கலாம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா மோனையா? இங்க இருந்து பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க இருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் தூரமா இருந்து பாரு, இன்னும் அழகா தெரியும். ஆமா, எவ்வளவு தூரம் போறியா? நான் அவ்வளவு அழகா தெரியும். நான் போறேன். போயிட்டியா? இங்க இருந்து நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க இல்ல மோனையா. அப்படியா? இன்னும் தூரமா போ. இல்ல நான் ஏன் தூரமா போகணும்? நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும் மோனையா. நோ இல்ல வேணாம். ஓய் சொல்றது கேளு, வேணாம். ராதா என் அழகுல மயங்கிட்டா. எந்திரி ராதா. மயங்கிட்டாளா? எந்திரி. பிரமாதோ, ராதா மயங்கிட்டா. ராதா மயங்கி கீழே விழுந்துட்டா. ஐயோ, தலை சுத்துதே, தலை சுத்துதே. இல்ல ஏங்க அங்க பாருங்க, 2 பேரும் என்ன பண்றாங்க பாத்தீங்களா? என்ன நடக்குது இங்க? இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. அவளை விட்டுட்டு வாங்க. யார் விடணும்? நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன அவ கூட ஜாலியா இருக்கீங்க? நான் தான் வீட்ல இருக்கிறவ. நான் தான் இழுப்பேன். எனக்கு தான் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இந்த விச்சுவ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இவங்க எல்லாரும் கார்ட்டூன் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. நான் கலந்து வச்சதை குடிச்சதுனால தான். போயங்குதிரை டிக் 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 டிக். போயங்குதிரை. அது நீ அட கீர்த்தி, நீயா இவன் மேல உட்கார்ந்திருக்க? நான் உனக்கு குதிரையா இருக்கேன்? நான் குதிரையா இல்லாம வேற யார் குதிரையா இருப்பா? அட இங்க பாருங்க, நீங்க குதிரை மாதிரி இல்ல, வெறும் கழுத மாதிரி தான் ஆக முடியும். ஐயா மாமா, நீங்க கழுதையா தான் ஆக முடியும். டேய் ராகுல், நீ கழுதையும் இல்ல குதிரையும் இல்ல, அதனால கீர்த்தி என் மேலதான் உட்காரணும். நான் சிங்கம். கீர்த்தி என் மேலதான் உட்காருவா. இல்ல, கீர்த்தி என் மேலதான் உட்காருவா. நீ எதுக்கு வலுக்கடையமா எனக்கு முத்தம் கொடுத்த? அது என்னோட இஷ்டம். உன்னோட இஷ்டம்னா என்ன அர்த்தம்? ஏய் ஸ்டாப். இப்போ ஏன் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன்? இல்ல. ரெடியா? நான் ரெடி. டன்டடைங். மோகன், என்ன பண்ணிட்டு இருக்க? அட நீ கை இல்ல, கண்ணத்தை கூட. கண்ணம். ஓய், நீ ஏன் கண்ணத்தை காட்டுற? நீ தானே சொன்ன கண்ணம் கொடுன்னு. அட நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லலையே, நான் ஸ்வீட்டி கிட்ட தானே சொன்னேன். ஸ்வீட்டியா? யார் அது ஸ்வீட்டி? அதான் ஸ்வீட்டி 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 உன் காதலில் விழுந்தேன். ஏய் ஸ்வீட்டி 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 ஸ்வீட்டி. தாமினி, நீ ஏன் கரண்டி மாதிரி நடுவுல போற? அவங்கள போக விடு. நீ என்ன போக விடு பிசாசு குட்டி. என்னால உன் கையை விடவே முடியாது. கைய விடு குஷி. அமைதி. எல்லாரும் அமைதியா இருங்க. ஏய் ராதா, நீ என்னாச்சு ஸ்வீட்டி? இந்த ஸ்வீட் யாரு? நான் ராதா. ஏய், இன்னைக்கு நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்க, அதனால உன்னை நான் ஸ்வீட்டி தான் கூப்பிடுவேன். அப்புறம் ஸ்வீட்டி கூட டான்ஸ் ஆடுவேன். ஆனா மோனைய முதல்ல அத பண்ணனும். பண்ணி ஆகணும்ல. கத்ரா ஷூ 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 ஷூ. பண்ண வேண்டியதை நாம பண்ணிதான் ஆகணும். எப்படியும் பண்ணித்தான் ஆகணும். மோனையா, இது இல்ல. ப்ரோ, ஐயோ, எல்லாரும் டான்ஸ் ஆடணும்னா அதுக்கு மியூசிக் போடணும்ல. மியூசிக். அட எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணோம்? இல்ல மோனையா, மியூசிக் போடணும். நாம மியூசிக் போடாம வேற யார் போடுறது?